ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தம் விண்ணை பிளக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூச்சு திணறல் இப்பொழுது மறையட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகளையும் பாதாளத்தினுடைய வல்லமைகளையும் பில்லி சூனியத்தினுடைய ஆவிகளையும் சர்பத்தினுடைய ஆவிகளையும் விக்கிரகத்தினுடைய கிரியைகளையும் தேவர்களுடைய ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டி அக்கினியில் போடுகிற எரியட்டும் பிசாசுகள். கையை தட்டலாம். எரியட்டும் பிசாசனுடைய வல்லமைகள், எரியட்டும் தேவர்களுடைய ஆவிகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அமருவோம். ஒருவரை தவிர கல்பனா மட்டும் நிற்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்பனா சிஸ்டர், அந்த ஆஸ்பத்திரியில் என்ன நடந்துன்னு சொல்லலையே, சாட்சியை சொன்னீங்க. தெற்கில் போய் கிழக்கில் வந்து மேற்கில் வந்து அவர் என்ன வியாதியில் சிஎம்சி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். 3 விரல் செயல்படவில்லை. அது ஏன் இங்கே சொல்லவில்லை? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பிரச்சனை? வேலூர் சிஎம்சி, வாணிப்பட்டி சிஎம்சி. ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன ஆச்சு? இப்போ வீட்டுக்கு வந்துட்டாரா? நல்லாயிட்டாரா? ஜபத்துக்கு பிறகா ஜபத்துக்கு முன்னாடியா? ஜபத்துக்கு பிறகு. உற்சவமாக கையை தட்டி கையை தட்டி, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியம் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான ஆமென் சொல்லி அல்லேலூயா. உற்சாகம் அவர் அல்லேலூயா சொல்லுவோம். சந்தோஷம் அவர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர்கிட்ட தான் ஒரு கேள்வி. நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதில்ல. அப்போ எப்படி ராத்திரி 12 மணிக்கு நாங்கள் வந்தேன்? தரிசனத்தில் வந்தேனா? இப்போ எல்லாம் நினச்சிடுவாங்க ராத்திரி 12 மணிக்கு பாஸ்டர் அங்கே ஓடி போயிட்டாருன்னு. அல்லேலூயா. வந்தது என்ன கேட்டார்? பொறுத்தவரை தான் கேட்டிருக்கேன். இல்லை, ஒரு மரணம் வருவதற்கு முன்பாக தரிசனமாய் உங்கள் இல்லத்திற்கு தேவன் என் ரூபத்திலே வந்து பொருத்தனை தான் கேட்டார். அதுக்கு பிறகு தான் அவர் வியாதிப்பட்டார். அல்லேலூயா. உற்சவமாக கையை தட்டலாம். முன் குறித்து தான் சில காரியங்களை சொல்லுவார். அல்லேலூயா. ஆகவே என்னிடத்திலிருந்து வருகிற ஒரு சாட்சி. அமருங்க சிஸ்டர். நாகர்கோயிலில் பிரிட்டோ என்ற சகோதரன் இன்று ஜீவனோடு இல்லை. அல்லேலூயா. 2017-18 அந்த வருடம் நல்லா இருந்தார். அவருக்கும் மரணக்கட்டு இருக்குது, மந்திரக்கட்டு இருக்குது. பொருத்தனை செலுத்துங்கன்னு சொன்ன அந்த காலத்திலே சொன்னோம். ஆனால்
ஒரு பகல் நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்தவர் அப்படி இசட்டு மாதிரி ஆயிட்டார். இசட் எப்படி இருக்கும்? அப்படி தானே இருக்கும். அதாவது வாயெல்லாம் கோணி, கையெல்லாம் வேறு மாதிரி, கால் வேறு மாதிரி. ஜெயசேகர மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். நாகர்கோவில் ஜெயசேகர மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். நாங்கள் அங்கே கடந்து சென்றோம். இல்லையா? 2 முறை கடந்து சென்றோம். 2வது முறையை கடந்து செல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த 12 மணி நேரம் எப்போவுமே அது ஒரு கிக் நேரம். இன்றைக்கி மயக்கு தந்ததும் 12 மணி தான். இல்லையா? இங்கே பகல் 12 மணிக்கு நாங்கள் போகிறோம் மருத்துவமனையில். ஆண்டவர் சொன்னார், ஒன்றுமே இல்லை, எலும்பி நடைன்னு சொன்னார். அல்லையிலே ஒரு சும்மா கையை தட்டுவார். ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். அல்லேலூயா. சொல்லிவிட்டு பகல் 12 நாங்கள் வந்தோம். ராத்திரி 12 மணிக்கு அவர் படுக்கையிலேருந்து எழுப்பி நின்றார். கிட்டத்தட்ட பற்பல சிகிச்சைகள் எல்லாம் செய்தார்கள். நைட்டு 12 மணிக்கு அவர் எழுப்பி நின்னார். கோணலானவையெல்லாம் செம்மையாகி முழு சரீரத்தையே கொடுத்தார். முழு சரீரத்தையே கொடுத்தார். மறுநாளைக்கு மருத்துவ கூட்டம் வந்தது. அவர் சொன்னார், இது எப்படி? இந்த சிகிச்சையை நாங்கள் ஆரம்பிக்கல. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை உன் சரீரத்தில் இருந்தது. சிகிச்சையை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கல. அவ்வளோ ஒரு ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீ பார்த்தா எழுப்பி நிற்கிற நார்மலாட்டு. ஹவு இஸ் பாசிபிள்? இயேசு வந்தார். 12 மணிக்கு வந்தார், என்னை நிறுத்தினார். அப்போ இயேசு வந்தால் விடுதலையா இல்லையா? விடுதலை தானே. அல்லேலூயா. கூடுமா கூடாதா? நடக்குமா நடக்காதா? அப்படின்னா 2 வரி பாடல். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. அவர் இந்த ஜீவொளி ஜெபகோபுரத்தில் வந்தார், நடந்து வந்தார். முதல்ல நடக்க முடியாது, படுத்த படுக்க. மருத்துவர்களெல்லாம் சிகிச்சை ஆரம்பிக்கும் முன்னாடி ஆண்டவர் ஒரு சிகிச்சையை ஆரம்பித்து விடுதலை கொடுத்தார். கூட்டிகிட்டு வந்தார், ஜீவொலிக்கு கூட்டிகிட்டு வந்தார். சாட்சி சொன்னார். சாட்சி சொல்லிவிட்டு அவர் 2 காரியம், என்ன அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அவர் 2 காரியத்தை சொன்னார் அந்த சாட்சியில். ஒன்று, இந்த உலகத்தில் இவர் தான் தீர்க்கதரிசின்னு சொன்னார். அவர் சொன்னதை சொல்கிறேன், நான் எங்கேயும் தீர்க்கதரிசின்னு நான் சொல்கிறதில்ல. நான் கேட்டால் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் அப்படி தான் சொல்லுவேன், ஊழியக்காரனோட நான் சொல்ல மாட்டேன். சொன்னார். 2வது ஒன்று சொன்னார், அதான் அதிர்ச்சி. 35 வருடமாக சளியும் இருமலுமாக எனக்கு இருந்தது. இன்றைக்கு அந்த இருமல், அந்த சளி அப்படியே விலகிவிட்டது. 35 வருடமாய் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மருத்துவமனைகளுக்கும் கடந்து சென்றேன். ஆனாலும் விடுதலை கிடைக்கல, செய்யாத மருத்துவமும் கிடையாது. ஆனால் என்னை நடக்க வைத்த தேவன் கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா விடுதலையும் கொடுத்துட்டார். என்ன விடுதலை? 35 வருடமாய் பழைய சாட்சி புஸ்தகங்களில் இந்த சாட்சி உண்டு. 35 வருடமாக இருந்த இருமல் சளி நின்று விட்டது என்று சொன்னார். ஆச்சரியமான தேவன். அல்லேலூயா. நம்ம கேட்பது ஒன்று, அவர் கூட எக்ஸ்ட்ரா போனஸையும் கூட கொடுத்துருவார். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு போனஸ் உண்டு. அல்லேலூயா. அடுத்தபடியாக காலங்கள் கடந்தது. 6 மாதங்கள், 1 வருடம், 2 வருடம் ஆனது. அவர் ஒன்று சொன்னால் அவர் செஞ்சு முடிக்கிறது தான் சொல்வார். திடீரென்று இரவு நேரத்தில் அவருடைய மகளுக்கு நான் ஃபோன் போட்டேன். அந்த பொருத்தனை நிறைவேற்றப்படவில்லை.
உன் அப்பாவுக்கு மரணம் வருகிறது என்று சொன்னேன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அவ்வளோதான். ஊழியத்தையே கசக்கி பிழிந்து தூக்கி குப்பையில் போட்டாங்க. ஒரு சும்மா கையை தட்டுங்க. 2019 ஒத்தடி அவரை தூக்கிட்டார். ஒரு சும்மா கையை தட்டலாம். அதான் தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. என் ஊழியமே பொருத்தன ஊழியம் தான், தப்பாக நினைக்காதீங்க. ஆனால் அவர் சொல்கிறது தான் சொல்லுவேன். அதை விட்டு வெளியே வரலான்னு நினச்சா நடக்கவே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி பொருத்தனை தான் சொன்னீங்க. அதனால் நான் அப்படி அந்த ட்ராக்கு வரேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை சொன்னால் அதில் 1000 ரகசியங்கள் அடங்கி இருக்கும். அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். உற்சவமாக கையை தட்டலாம். இங்கே திருப்பூருக்கு தான் சொன்னேன். திருப்பூருக்குன்னு சொன்னேன். அவர் பேர் உதயகுமார் இல்லையா? பொருத்தனை ஒழுங்காக இருக்கிற நேரத்துலேயே நல்லா இருக்கிற நேரத்தில் தான் பொருத்தனை சொன்னேன். கேட்கல. நான் சொல்லலை, அவர் தான் சொல்லுவார். கேட்கல. அடுத்து படுத்த படுக்கை ஆனவர் வியாதிப்பட்டு பிளட்டு எவ்வளோ கம்மியாக இருந்தது. அப்போ ஹீமோகுளோபின் பம்பிங் லெவல் கம்மி. 25 ஒரு மனிதன் உயிரோடு இருக்க முடியாது. ஆனாலும் சாட்சி சொல்கிறதுக்காக திருப்பூர்லேருந்து ட்ரெயினக்கார ராணி வந்தது. ட்ரெயினர் வந்து இங்கே சாட்சி சொன்னீங்க. ஆனால் பொருத்தனை செய்தீங்களா? இல்லை. கர்த்தரை சாட்சி சொல்லி மையப்படுத்தினீங்க. பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும். நான் ஒரு வாத்தியார் மாதிரி தான். பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும். இப்போ கர்த்தர் என்ன செய்திருக்கிற, நீங்கள் சாட்சி சொன்னீங்க, பயங்கரமான சாட்சி. 2 பேரும் கணவன் மனைவி மாற்றி சொன்னீங்க. ஊருக்கு போக முன்னாடி நான் 2வது ஃபோன் போட்டேன். பொருத்தனை எங்கேன்னு சொன்னா இல்லையா? செய்தீங்களா இல்லையா? செய்ய முடியலை. சிஸ்டர், இன்றைக்கு கோடீஸ்வரனும் கடனாளி தான், லட்சாதிபதியும் கடனாளி தான். அவன் லட்சத்தை தேடுவான், கோடீஸ்வரன் கோடியை தேடுவான், பணக்காரன் 1000 2000 தேடுவான், ஏழைகள் 100 200 தேடுவார்கள். தேடிக்கொண்டிருக்கிற காலங்கள் தான். அப்படி தானே? நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் குடும்ப சிச்சுவேஷன் தான் எனக்கு தெரியுமே. அப்புறமா மறுபடியும் உங்களை பைக் ஓட்டுற அளவுக்கு ஆண்டவர் மாற்றினார். பம்பிங் லெவலெல்லாம் என்னாச்சு? டாப்பில் வந்தா இல்லையா? திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஸ்கூட்ரு இல்லை ஓட்டுறாரு. நான் என்ன சொன்னேன்? வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது, 90 நாள் அடங்கி இருக்கணும். 90 நாள்னா சாவதுன்னு அர்த்தம். அதனால தான் வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது, 90 நாள் வீட்டில் மொட்டங்கி கட்டிங்கன்னு சொன்னேன். சரி, பொருத்தனையாவது செலுத்தலாம், முடங்கியாவது கடந்திருக்கலாமா? என்ன கிளிக்கு குஞ்சுக்கு சிறகு கொஞ்சம் முளைத்ததும் பறக்க ஆரம்பித்தேன். விபத்துக்குள் ஆகிவிட்டது. நீங்கள் கூட போகல, அப்போ நீங்களும் போயிருக்கலாம். தப்பிச்சு. சரி, விபத்தில் இருந்தும் ஆண்டவர் காப்பாற்றி நடத்தினார் இல்லையா? அதற்கு பிறகு எத்தனை வாட்டி நான் உங்கள்ட்ட சொன்னேன், ஒரு உயிரை காப்பாற்றுறது எவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் பொறுத்தேன். மறுபடியும் சொல்கிறேன், யூ ஆர் வெரி சீரோன்னு எனக்கு தெரியும். ஆனால் மறுபடியும் கர்த்தர் சொன்ன வார்த்தை திரும்ப 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 சொன்னேன். ஜுரம் வந்தது, கடைசியில் சொன்னேன், டைம் முடிஞ்சு போச்சு. 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 3 நாள் முன்னாடி சொன்னேன், பொருத்தனை செலுத்தினா அவன் புருஷன் உனக்கு இன்னும் இல்லை, அப்படி தானே சொன்னான். ஃபோனில் பார்க்கும்போது கேட்குறவங்களுக்கு திரட்டணி மாதிரி இருக்கும். 3 நாளுக்கு பிறகு உயிரோடு இருந்தாரா? சொல்லித்தானே அடித்தார். புருஷனை காப்பாற்றுங்க, காரி துப்புங்க, புருஷன் பிழைக்கட்டும் என்ன சொன்னார்? அப்போ கூட பொருத்தனை செலுத்தி இருந்தால் காப்பாற்றிருக்கலாம். தட்ஸ் மை மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஆனால் முடியலை. நம்ம வார்த்தை கிறிஸ்தவர்கள் எல்லாமே முடியலை முடியலை முடியலை. எங்கள் ஒரு பாட்டார் சொன்னாங்கல்ல, தூத்துக்குடி உப்பு முடியலை முடியலை எளிமையில் என்ன முடியலை 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 எல்லாம் கிருபைன்னு இல்லையா? எல்லாம் பொருத்தனை தான். தாவீது பொருத்தனை செலுத்தி தான் ராஜாவானான். யாக்கோபு பொருத்தனை செலுத்தி தான் பணக்காரனானான். சரியா? ஆபிரகாம் பொருத்தனை செலுத்தி தான் கால் மிதித்த தேசமெல்லாம் சொந்தமாக்கி கொண்டான். அன்னாள் பொருத்தனை செலுத்திதான் பிள்ளை பெற்றுக் கொண்டான். மனோவா பொருத்தனை செலுத்திதான் பிள்ளை பெற்றுக் கொண்டான். சாலமன் பொருத்தனை செலுத்திதான் ஞானத்தை பெற்றுக் கொண்டான். ஆபிரகாம் பொருத்தனை செலுத்திதான் ஈசாக்கை பலியாக செலுத்திதான் ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொண்டோம். நம்ம எல்லாம் கையை மடக்கி வச்சுட்டு சாப்பிட்றவங்க, நம்ம என்ன குஷ்டரோகிகளா? கேட்குறேன்.
வசனம் வந்ததுன்னா அது பட்டயம் வந்திருக்குன்னு அர்த்தம். 23 வருஷமான அனுபவம், எத்தனை சாவு நடந்திருக்கு. பதறுவேன், என்ன பண்ண முடியும்? எனக்கே இந்த ஊழியம் சிறு பிடிக்கல. உங்களுக்கு என்ன சொன்னீங்க? எல்லாம் முடியலை. எனக்கு இந்த ஊழியம் பிடிக்கல. இப்படி தான் சொல்லுவேன். இன்றைக்கும் அப்படி தான் சொல்லுவேன். சரியா சிஸ்டர்? அதில் ஒரு உயிர் இழந்துட்டீங்களே, இப்போ பரலோகத்துக்கு அனுப்பிட்டார். அதை டிக்ளேர் பண்ண நான் தான் இல்லையா? சாவை சில நிமிடத்திற்கு முன்பாக டெலிஃபோன் மூலம் சந்தித்து நோ, அவர் எடுத்துக்கொள்கிறார். மூச்சு இருக்கா செக் பண்ணுங்க. அப்போ சொன்னார் தூக்கிட்டேன்னு. ஆம்புலன்ஸ் வந்தவர் தான் உறுதிப்படுத்தினீங்க. ஒரு பெண்ணுக்கு புருஷன்தான் குட்டி கடவுள். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு புருஷனுக்கு மனைவி தான் ஒரு குட்டி தேவதை, குட்டி கடவுள். ரெண்டையும் ஒருதன் இழக்கக்கூடாது. இழந்தா அவளுக்கு பேர் என்ன? கொச்சை தமிழில் சொன்னால் பேர் என்ன? விதவே இல்லை, மூலி. எங்கள் ஊரில் மூலின்னா மொட்டை. பூ வச்ச முடியாது, பொட்டு வச்ச முடியாது, சேலை உடுக்க முடியாது, கல்யாணம் விட்டு போக முடியாது, கச்சேரி போக முடியாது, ஒரு பிள்ளையை தூக்க முடியாது. இப்போ எவ்வளவு ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். ஆனாலும் கர்த்தரை நீங்கள் இழக்கலை. அது ஒன்றே போதும். அமரவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் ஐயா போதகரே, வந்த மேடா தங்க